ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு 3 காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ARB பிளாக் செயின் மூலியமாக வந்த ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாவர்ஸ் காயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா XAI. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.84 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31% மேலே நல்லாவே ஹையில் போனது. இந்த காயினை இப்போ தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வேகத்தில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 1 மடங்கு கீழே தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $10 மேலே நல்லாவே ஹையில் போகலாம். அடுத்த டியோ காயின் இது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய அளவில் வந்து நல்லாவே மேலே போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா INJ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த INJ காயின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 2-3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்போலாம் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறமா பெரிய அளவில் வந்து நல்லாவே ஹையில் போனது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு $17 இல்லை $15 இருந்து இந்த INJ காயின் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அந்த டயத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. அதாவது ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா $45 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு $9 வந்து இப்போ வந்து கீழே தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த INJ காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $65 ஒரு $100 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $31 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மில்லியன் அந்த அளவுக்கு இருந்தது. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த INJ காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா கூட கீழே போகாமல் அப்படியே வந்து மேலே தான் வந்துகிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு $45 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது $45 வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறங்கலாம். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $65 ஒரு $100 வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயத்தில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 2 மடங்கு அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது $100 போனால் ஒரு 2 மடங்கு அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சிடோ அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிடோ காயினோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.003 4 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 0.01 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஹையில் வந்திருக்குது. இன்றைக்கி தான் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. ஆல் டைம் லோ போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2023 அக்டோபர் மாதத்தில் தான் ஆல் டைம் லோ போயிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 மடங்குக்கு மேலே நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து வந்திருக்குது. இந்த சிடோ காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 13 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. 2024 2025 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே வரலாம்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே போகலாம். அதாவது $1 மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.011 அந்த சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே வரும். அந்த சமயத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2024 2025 ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிடோ காயின் பார்த்தீங்கன்னா ஒரு AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கூடிய சீக்கிரத்திலே $1 அப்படிங்கிற அளவுக்கு மேலே வரலாம். அதாவது 2024 2025 இந்த $1 அப்படிங்கிறது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது பொன்கே அப்படிங்கிற ஒரு காயின் வந்திருக்குது புதுசாக சொலானா ப்ராஜெக்ட்டில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மைரோவுக்கு அடுத்ததாக இந்த பொன்கே காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். என்ன ப்ரைஸில் வாங்கலாம் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருந்தேன் தெளிவாக. 0.030 0.025 அந்த ரேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 0.030 0.032 அந்த ரேஞ்சில் நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. இப்போ 0.030 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா 0.051 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஹையில் வந்திருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி. அப்போ எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 71% மேலே நல்லாவே ஹையில் வந்திருக்குது. 71% அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குது இன்றைக்கி ஒரே நாளில். யாரெல்லாம் ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கிறீங்க, யாரெல்லாம் இந்த பொன்கே காயினை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.